ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு முருங்கைப்பூ வடை செய்ய போகிறேன். முருங்கைப்பூ மசாலா வடை எப்படி செய்யறது முறுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: முருங்கைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். முருங்கைப்பூ கூட சேர்க்கறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 1 நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பொடியாக காரத்துக்கு தேவைக்கேற்ப நறுக்கினது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு பல் தட்டி வச்சுக்கணும் நம்ம அந்த மசாலாவோட சேர்க்கறதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஜாரில் என்ன போட போகிறோன்னா முருங்கைப்பூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் எடுத்து தான் முருங்கைப்பூவை நம்ம ஜாரில் சேர்த்துருங்க. இதோட ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் முருங்கைப்பூ சேர்க்குறோன்னா அது பருப்போட தெரியாத அளவுக்கு நல்லா மேஷாக அரைச்சிக்கலாம். நம்ம கூடவே இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஒன்றை போல் இறுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்தாலும் எண்ணெய் நிறைய வலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணி சேர்க்க வேண்டாம். பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, புளிச்ச வாடை வந்துடும். கரெக்டாக 1 ஹவர் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நல்லாவே ஊறிடும் பருப்பு. இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துடலாம். இவ்வளோ தான். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த அரைச்ச மசாலாவை பூ போடவே பாருங்கள், கலர் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. கடலை பருப்போடு போட்டாலும் நல்லா ஒயிட்டாக தெரியுது. இதோட உப்பு சேர்த்துட்டோம். நம்ம இந்த கட் பண்ணி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா வடைக்கு என்னென்ன சேர்க்குறோமோ அதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஸ்பெஷலாக இந்த முருங்கைப்பூவை தான் சேர்த்துருக்கோம். இப்போ பூண்டு சேர்க்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, எண்ணெய் வலிக்காமல் இருக்க. அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா மாவு மீடியமாக வடை தட்டுற பதத்துக்கு தான் இருக்குது. அது மாதிரி கெட்டியாக கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நான் டிப்ஸு சொல்கிறேன். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், எண்ணெய் வலிக்காமையும் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு இந்த வடையை சுடுறதுக்கு எண்ணெய் காய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் வடையை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுது. இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் கையிலே கூட உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுது. உங்களுக்கு எண்ணெய் சூடு ஏறினது தெரியலன்னா கொஞ்சம் சின்னதாக மாவு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் தட்டினதுனால பாருங்கள் எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருது. இப்போது எல்லாத்தையும் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ மாவு போட்டுக்கோங்க. இந்த முருங்கைப்பூ சீசனில் தான் கிடைக்கும். நம்ம ஒரு சில டைம்லலாம் நினச்ச போதெல்லாம் கிடைக்காது. நல்லா இப்போ சீசனுக்கு நிறைய பூ இருக்குது எல்லா மரத்துலேயுமே. நான் பார்க்குறேன், மரம் வச்சுக்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லாதவங்க தருவாங்க. ஏன்னா வேஸ்ட்டாக உதிர்ந்து தான் போகுது பூ. அதை நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த முருங்கைப்பூ வடை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் பண்ணுறேன். நீங்களும் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப ஹெல்த்துக்கு ரத்த சோகை போன்ற ப்ளட்டு நல்லா சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி முருங்கைப்பூ வடை செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை மீண்டும் என்னோடய வீடியோலாம் வரணுன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக தான் என்னோடய கிச்சன்ஸில் நான் எல்லாமே போட்டிருக்கேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்யூனிட்டி பவர் நிறைஞ்ச டிஷ்ஷஸ் தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலாம் போயிட்டு பாருங்கள், எளிமையான வீடியோக்கள் தான் போட்டிருக்கேன். இப்போ வடை நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், திருப்பி விடலாம். இப்போ முருங்கைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், முருங்கைப்பூ வடை வந்து மொறுன்னு மசால் வடை ரெடி ஆகிடுது. எல்லா மாவையும் தட்டி போட்டு விடுறேன். உங்கள் அளவு என்னவோ சின்னதாக கேட்டாலும் சின்னதாக தட்டி கொடுக்கலாம், இல்லை பகோடா மாதிரி கூட நீங்கள் போட்டு தரலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 2 கொடுத்தா கூட கொஞ்சம் ஈவினிங்கில் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைப்பூ நம்ம தனியாக கொடுத்தா எந்த குழந்தையும் சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி வடை பண்ணி கொடுக்கலாம், இல்லை கூட்டு பண்ணி கொடுக்கலாம். கூட்டு மோஸ்ட்லி பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த வடை நான் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களுக்கு என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வடை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. இப்போது வடை ரெடி ஆகிடுச்சு இல்லையா, சாப்பிடலாமா? கொஞ்சம் இது எல்லாருக்கும் வேகுது, வீடியோவை சட்டுன்னு முடிக்கணும் இல்லையா நான். சூப்பரான சுவையான முருங்கைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு மொறுன்னு, சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ வீடியோ முடித்ததும் நான் ஃபஸ்ட் டைம், நான் தான் இப்போ ஃபஸ்ட்டில் சாப்பிட போகிறேன். நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன், பேசுகிற இதில் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன். எப்போ பாரு நான் இந்த சீசன் அப்போ செய்வேன் முருங்கைப்பூ வடை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் my video. Bye friends.